Hello friends, welcome to my weekly farm update. எஸ் இதுதான் என்னோட ரெக்கார்ட் புக். ஒரு ஃபார்மோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கீப் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் புக் கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம நோட்டில் வச்சுருக்குறோம். இது கூடிய சீக்கிரத்தில் ஆன்லைனாக மாறிடும். நம்மளோட கோழி அப்டேட்டு கார்டு அப்டேட் எல்லாமே ஏற்கனவே ஆன்லைனில் கூகுள் ஷீட்டுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணதுனால ரேபிட்டோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நோட்டில் இருக்குது. இதை மாடிஃபை பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக இதை டிஜிட்டலாக மாற்றிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேட்டிங் பண்ணது ரெக்கார்டு வச்சுருக்கிறேன். April 5 பண்ணியிருக்கிறேன். மேல் 1 ஃபீமேல் 1 போட்டு. ஸோ அதோட எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரியும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா இந்த முயல்குட்டி எல்லாத்தோட வெயிட்டையும் நான் லாஸ்ட் வீக் சண்டே அன்னைக்கு 6th April அன்னைக்கு எடுத்தேன். மேலோட வெயிட் வந்து 1.530 இருந்தாங்க. 1 கிலோ 530 கிராம். ஃபீமேல் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் வந்து 1 கிலோ 640 கிராம். செகண்ட் 1 கிலோ 30 கிராம். பிளாக் ஜெயின் பன்னி 2 months ஓல்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து 1 கிலோ 40 கிராம் இருந்தாங்க. அவங்க நம்ம March 25 வரும்போது 940 கிராம் இருந்தாங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் நமக்கு ஒரு 100 கிராம் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. ஸோ தட் வாஸ் அ குட் அப்டேட் ஆன நம்ம அப்டேட் ஃபார்ம்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாளே நமக்கு 2 குட்டி புதுசாக வந்தாங்கல்ல, நியூசிலாண்ட் பன்னி சின்சிலா, அவங்களோட வெயிட்டையும் நம்ம எடுத்து நம்ம ஃபார்ம் அப்டேட்டில் வச்சுருந்தோம், ரெக்கார்டில் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சுருக்கோம். நம்ம பன்னிஸோட டேட் ஆஃப் பர்த் நம்மகிட்ட கிடச்சிச்சு. அந்த யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட வாங்கி வச்சுட்டோம் நம்மகிட்ட. பட் அந்த அடல்ட்டோட டேட் ஆஃப் பர்த் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஃபார்ம் அப்டேட்டுக்கு கண்டிப்பாக இந்த 3 ரொம்ப முக்கியம்: டேட் ஆஃப் பர்த், வெயிட் அண்டு மேட்டிங் டீட்டெயில்ஸ். ஸோ இதான் இந்த வீக் இன்றைக்கி எடுத்த வெயிட்டு. இதில் பார்த்திங்கன்னா நியூசிலாண்ட் ஒயிட், அதோட அப்ரிவேஷன்ஸில் போட்டிருக்கேன். நியூசிலாண்ட் ஒயிட் மேலு, நியூசிலாண்ட் ஃபீமேல் சொல்லிட்டு. ஸோ அதோட ஒவ்வொன்றோட வெயிட்டையும் நான் நோட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது 1 மேலு, ஃபீமேல் 2 எல்லாமே நோட் பண்ணிட்டேன். பிளாக் ஜெயின் பன்னிக்கு வந்து ஸ்மால் லெட்டர் பி போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படி அதை வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட்டு வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தோட வெயிட்டையும் இந்த வீக்கும் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு லாஸ்ட் வீக்லேருந்து இந்த வீக் நம்ம வெயிட் செக் பண்ணோம் இல்லையா. கண்டிப்பாக அப்போ தான் நம்மளோட ஃபார்ம் எப்படி போய்கிட்டுருக்கு, என்ன ஏது அப்படிங்கிற இது நமக்கு கிடைக்கும். ஸோ இது தான் நம்ம கிராஸ் செக் பண்ணுறோம் லாஸ்ட் வீக் டு இந்த வீக்கோட வெயிட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுலேருந்து கிளியராக நோட் பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 அடல்ட்டோட வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு. மேலோடது வந்து 5 கிராம் குறைஞ்சிருக்கு. ஃபீமேல் 1ஓடது 190 கிராம் குறைஞ்சிருக்கு. ஃபீமேல் 2 வந்து 120 கிராம் குறைஞ்சிருக்கு. இன் டிஃப்ரென்ஸ் இதோட ஆப்போசிட்டாக பார்க்கும்போது பன்னீஸோட வெயிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் ஜெயிண்ட் பார்த்திங்கன்னா 140 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூசிலாண்ட் ஒயிட் 5 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் சின்சிலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஃபார்ம் வந்து தப்பாக போல் வெயிட் எல்லாமே லாஸ் ஆச்சுன்னா எதுவும் பிரச்சனை இருக்குது. பட் இங்கே அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடல்ட் வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் எடுப்பாங்க. கண்டிப்பாக 1 month ஆச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பன்னீஸ் எல்லாமே நான் அப்டேட்டில் சொன்ன மாதிரி, வீடியோ ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி க்ரீன் ஃபீடும் நல்லா எடுக்கிறாங்க, குச்சி புண்ணாக்கும் நல்லா எடுக்கிறாங்க. பட் இன்னும் அடல்ட் பார்த்திங்கன்னா குச்சி புண்ணாக்கு ரொம்ப நல்லா எடுக்கலை. ஸோ அதுதான் இதோட லாஸ் ஆஃப் வெயிட்டுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். 1 month டைமில் அவங்க நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களோட வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிடும். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக இதை பற்றின அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளோட வீக்லி அப்டேட்ஸில் எவ்ரி சண்டே நம்ம இந்த இதை பார்க்குறோம். இவங்க தான் நம்ம மேலு. பாருங்கள், இப்போ தான் வீடியோ எடுத்தேன். இந்த ரெக்கார்ட் புக்கை எல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணிவிட்டு, சரி என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம பசங்க கொடுத்து சாப்பிட்றாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கும்போது சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாழை இலை கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு பசுந்தீவனம் கொடுக்குறோம். நம்மகிட்ட வாழை இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, அருகம்புல் இருக்குது,
எல்லாமே நம்ம பழைய அப்டேட்ஸில் வீடியோஸில் கொடுத்துருக்கறனால பிரச்சனை இல்லை. இவங்களுக்கான தாத்தா வெல் தாத்தா வெட்டி அப்படின்னு சொல்லுவோம், தலைவெட்டி செடின்னு சொல்லிட்டு அது நம்ம கொடுக்குறோம். இன்னொரு கீரை 2 வகை நம்மகிட்ட இருக்குது, அதையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லாமே நல்லா சாப்பிட்றாங்க. பசுந்தீவனத்தை வந்து நல்லா சாப்பிட்றாங்க, எல்லாருமே நல்லா சாப்பிட்ருந்தாங்க. குச்சி புண்ணாக்கு நம்ம பழகிக்கிட்டு இருக்காங்க, அடல்ட்ஸ் பழகிக்கிறாங்க. பன்னீஸ் எல்லாமே சூப்பராக சாப்பிட்றாங்கங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த வாழை வந்து உள்ள கீழே அமுங்கலை, அதனால் அப்படியே மாட்டி விட்டோம். அவங்க இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாக்ஸை பாருங்கள்.